நண்பா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிகேஎல் சீசன் 11ஓட ஸ்டார்டிங் டேட்டை இப்போதைக்கு பிகேலே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி அக்டோபர் 18ஆம் தேதி தான் பிகேஎல் சீசன் 11 வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா, அது கூடவே ஒரு சில அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அந்த அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறத வந்து மறுபடியும் ஒரு வாட்டி உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா, நான் ஏற்கனவே சொன்னது போல நம்மளுக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் படி அக்டோபர் 18ஆம் தேதி தான் பிகேஎல் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. பிகேஎல் சீசன் 11 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஏற்கனவே அப்டேட்ஸ் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ அதில் சொல்லியிருந்தேன். அதன்படி இப்போதைக்கு அதே டேட்டில் தான் பிகேஎல் சீசன் 11 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அக்டோபர் 18ஆம் தேதி. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆச்சரியமான அப்டேட்டும் நான் கொடுத்துருந்தேன். அதாவது இந்த பிகேஎல் சீசன் 11 ஓவராலாக 3 சிட்டிஸில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. கேரவன் ஃபார்மேட்டில் தான் நடக்க போகுது. ஆனால் 3 சிட்டிஸில் தான் இந்த பிகேஎல் சீசன் 11 நடத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருந்தேன். எந்த சிட்டிஸ்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நொய்டா, ஹைதராபாத், அதுக்கப்புறம் புனே, இந்த 3 சிட்டிஸில் மட்டும் தான் இந்த பிகேஎல் சீசன் 11 ஓவராலாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லி லாஸ்ட்டாக நான் அப்டேட்ஸ் வீடியோஸ்லேயே நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அது இப்போதைக்கு உண்மையாக இருக்குது. பிகேஎல் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நொய்டா, ஹைதராபாத், புனே இந்த 3 சிட்டிஸில் மட்டும்தான் இந்த பிகேஎல் சீசன் 11 நடக்க போகுது. நம்ம சென்னையில் வந்து நடக்க போகிறது இல்லை. பிகேலே இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியவே இல்லை. சென்னையில் வந்து லாஸ்ட் டைம் நடக்கும்போது தமிழ் தலைவாஸ் டீம் 4 மேட்ச் தோத்திருந்தாலுமே மேசிவ் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ், ஆடியன்ஸ் எல்லாருமே அவைலபிளாக இருந்து மேசிவ் நம்பர் ஆஃப் ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க பிகேலுக்கு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சென்னையில் வச்சிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வாட்டி அந்த ரெஸ்பான்ஸ் கூட தான் செய்யுமே தவிர குறையாது. ஸோ சென்னையிலையும் வச்சிருக்கலாம், சென்னை மக்களுக்கும் ஒரு விருந்து வச்சிருக்கலாம். சென்னை மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா டீமோட ஹோம் கிரவுண்ட்லையும் வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஒப்பீனியன். இந்த பிகேஎல் சீசன் 11 வந்து ஃபர்ஸ்ட் டைமா ஹைதராபாத்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதன் பிறகு புனே போவாங்க. அதன் பிறகு கடைசியா நொய்டா போவாங்க. புனே அப்படின்னு வரும்போது 2 டீமுக்கு அது ஹோம் கிரவுண்டா இருக்கு. ஒன்று புனேரி பல்டன், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா டீம் யூ மும்பா. ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4 டீம்ஸுக்கு மட்டும் தான் ஹோம் மேட்சஸ் வந்து பிளே பண்ண முடியும். அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஆடியன்ஸ் சப்போர்ட் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும். நண்பா, நம்ம சேனலில் ரெகுலராக கபடி அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. கபடிக்காக மட்டும்தான் நம்ம சேனல்.